அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 2K அகாடமி கல்வியில் திமிருகொள் என்பது நம்முடைய வாசகம். நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வருடம் அதாவது 2025 குரூப் 2 2A உடைய எக்ஸாமில் நான் எப்படி கிளியர் பண்ணேன், அதாவது கடைசி 75 நாட்கள் நான் எப்படி படித்தேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அதே போல் நீங்களும் படித்தா பாஸ் ஆகலாமா சொன்னால், நான் இப்படி படித்தேன், பாஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற விஷயத்தை நான் இதை சொல்கிறேன். சரிங்களா? இப்படி தான் நான் பண்ணேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் 75 டேஸ் நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம், நான் சொல்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாம், நான் குரூப் 2 2025 ப்ரிலிமினரி எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன். ஸோ அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு தான் நான் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இப்போ ப்ரிலிம்ஸ்னு வரப்போகுது 75 டேஸில், நான் அதுக்கு தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? சம் டேட்டாஸ் ஒன் டே கலெக்ஷன். நான் குரூப் 2 2A போனோட எக்ஸாம் படிக்கும்போது அந்த லாஸ்ட் 80 டேஸ் இருக்கப்போ நான் எப்படி சொல்கிறது, நான் ஜாப் போயிட்டேன். சரிங்களா? நான் வேலைக்கு போயிட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ அப்போ நான் ஜாப் போனப்போ சம் டேட்டாஸ் கலெக்ஷன் ஒன்லையும் போட்டிருப்பேன். என்னால் எல்லா தகவல்களையும் இப்போ ஃபுல் டைம் படிக்கிற ஆஸ்பிரண்ட் மாணிக்க தமிழ், மேக்ஸு, ஜிகேல பாலிட்டி, ஏனம்னு சொல்லி நிறைய தகவல்கள் என்னால் கலெக்ட் பண்ண முடியலை. தமிழ் ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ்னு பண்ண முடியலை. ஆனால் சம் டேட்டாஸ் ஒன்லி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். அதை தான் என்னென்னு உள்ளே சொல்கிறேன். சரிங்களா? நான் அப்போ வேலைக்கு போயிட்டேன். குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணி நான் ஜாப் போயிட்டேன். சரிங்களா? அதனால் போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு நைட் வர ஈவினிங் நைட்டுக்கிட்ட ஆயிரும். சரிங்களா? நைட் ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தூங்குறது தான். சரிங்களா? அந்த கேப்பில் படித்து நான் கிளியர் பண்ணது தான் இந்த வீடியோ முழுமையாக சொல்கிறேன். எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதுக்கப்புறம் ஜாப் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதே டயத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஜாப் போயிட்டே படித்து 2 எக்ஸாம் கிளியர் பண்ணேன். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களால் முடியுமா அப்படின்னா, நான் ஜாப் போயிட்டே படித்து 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஸோ அப்போ உங்களாலேயும் முடியும். என்ன பண்ணுன்றதை பாருங்கள். சரிங்களா? மேக்ஸ் டெஸ்ட் ஒன்லி. நான் ஏன் ஃபஸ்ட்டு மேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கேன்னா, இப்போ நம்ம ஒரு ஜாப் போயிட்டே படிக்கிறோம், இல்லை வீட்டிலேருந்தே படிக்கிறோம் அப்படின்னா என்னன்னாலும் சரிங்க நண்பர்களே. இப்போ மேக்ஸுக்கு என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நமக்கு அவ்வளோ டைம் இருக்குமா யோசிச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு, இன்னமும் உட்காந்து மேக்ஸுக்கு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தால், தமிழ் எப்போ படிக்கிறது, ஜிகே எப்போ படிக்கிறது, டெஸ்ட்டு எப்படி படிக்கிறது, போடுறது, அவுட் சோர்ஸ் எப்படி படிக்கிறது, ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், பாலிசி நோட்ஸ் படிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸுக்கு 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் குறைச்சிட்டு டெஸ்ட்டு மட்டும் போட்டுக்கிட்டேன். டெய்லி மேக்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்த்தேன். மேக்ஸில் 25 டெய்லி ரெகுலராக ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் 1.5 மணி நேரம் டெஸ்ட்டை முடிச்சுடுவேன். தெரியாத சம்மா அதை வட்டம் போட்டு குறிச்சு வச்சுட்டு, என்ன தெரியுதா, இல்லை ஒரு நோட்லையோ ஏதோ ஒரு புக்லையோ நான் எழுதி வச்சுக்கணும், இல்லை வேறு அவுட் சோர்ஸில் இருக்கான்னு பார்த்து தேடுவேன். இல்லையா யார்ட்டையாவது கேட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேக்ஸ் நான் அவ்வளோதான் பண்ணேன். அதை வச்சு எனக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் மெத்தடு கிடச்சிச்சு. தமிழ் எப்படி சார் படிச்சிங்க அப்படின்னா, தமிழ் நான் இப்போ நம்ம குரூப் 4னா கூட கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸும் எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் அவுட் சோர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் குரூப் 2 2A பொறுத்தவரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸிமம் எதிர்பார்க்க முடியாது. முடியாதுன்னு கிடையாது, அவ்வளோவா வராது. சரிங்களா? ரொம்ப குரூப் 2க்குலாம் ஸ்கூல் புக்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் போயிடுவாங்க. சரிங்களா? அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, தமிழ் நான் மேக்ஸிமம் படித்தது. ஏன்னா ஸ்கூல் புக் நான் சொல்கிறதுக்கு, நான் குரூப் 4 படிக்கும் போதே இந்த 6th to 12th ஸ்கூல் புக்கெலாம் ஓரளவுக்கு படித்து வச்சுருந்தேன். ஓரளவுக்கு மைண்டில் இருக்குது. அப்புறம் இலக்கணங்கள்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் தமிழை மேக்ஸிமம் படிக்கிறதே இல்லை, படிக்கிறதே அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் குரூப் 4 படித்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் தமிழை மட்டும் நான் ஸ்கூல் புக்கு படிக்கலன்னு நான் சொல்கிறேன். மெச்சூர் படிக்கவே இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்தேன். தமிழுக்கு நான் 2012 ப்ரீவியஸ் கொஸ்டின், ஏன்னா குரூப் 4 அதுக்கு முன்னாடி குரூப் 4 நிறைய கஷ்டமாக கேட்டதுனால 2012 குரூப் 2 அந்த எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்த்தேன். தமிழ் படிக்க மாட்டேன்றோம், அப்போ மொத்தமாக மறந்து போயிடல. அதனால் வீக்லி ஒன்ஸோ 10 days ஒன்ஸ், வீக்லி 4 days ஒன்ஸு 7 days ஒன்ஸ் தமிழுக்கு டெஸ்ட்டு நிறையா நான் போட்டு பார்த்தேன். டெஸ்ட்டு மட்டும் 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். தமிழுக்கு நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு மாதிரி நான் படித்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th 12th அட்வான்ஸ் தமிழ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். ஏன் அப்படின்னா 2A அந்த 11th 12thலாம் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதனால் 11th 12th அட்வான்ஸ் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். சரிங்களா? அப்புறம் அந்த ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாமே 11th 12th தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். சின்ன புக்லேயும் கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலை. இப்போ ஒரு 50 கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்கன்னா, ஒரு 30 கொஸ்டின் நம்ம 11th 12th சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தான் கேட்பாங்க. அந்த 20 கொஸ்டினுமே 10 கொஸ்டின் புது புக்கும் 6 to 10 கொஸ்டின் புது புக்கு, பழைய புக்கு 6 to 10 அவ்வளோதான் கேட்பாங்க. தவிர மிச்சம் மேக்ஸிமம் ஒரு 30 கொஸ்டின் வெளியேந்து கேட்பாங்க. அதான் கேட்பாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் போயிடுவாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் போயிடுவாங்க. அடுத்து ஜிகேமே அந்த போட்டிருக்காங்க. 11th 12th ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் படித்தேன் போட்டிருப்பேன். அட்வான்ஸ் தமிழ் படித்தேன் அப்படின்னு போட்டிருப்பேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நான் ஜிகேக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜிகேக்கும் அதே தான் பண்ணேன். 6th to 10th அதிக இம்பார்ட்டன்ஸ் போடலை. ஏன் அப்படின்னா குரூப் 2 2 6th to 10th கொஸ்டின் வருமா சார்? வரும், ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வரும், அவ்வளோதான். அதிகபட்சம் 10 ஒரு 7-8 கொஸ்டின்லாம் வராது.
அவ்வளோதான் வரும். சரிங்களா? அது மேலே வந்து குரூப் 2 ஜிகே சொல்கிறேன். அவ்வளோ கொஷின்ஸ்லாம் வரல. ஸோ அதனால் நான் +1 +2 இந்த எக்கனாமிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். நீங்களும் எக்கனாமிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. எக்கனாமிக்ஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். ஐஎன்எம் லைட்டாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். அப்புறம் இந்த தமிழ்நாடு இந்த பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். ஏன்னா பாலிட்டியில் 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. கொஞ்சம் சப்ஜெக்ட் இருந்தால் படித்த மாதிரி வரும். சரிங்களா? 11th பாலிட்டிலாம் பார்த்தோன்னா அந்த 13, 14, 15 லெசன்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு அரசியல் இயக்கங்கள்லையுமே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தேன். சரிங்களா? அது போக அவுட் சோர்ஸ்க்கு வந்து சில புக்ஸ் நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணேன். பண்ணலைன்னா போய் சொல்லலை, பண்ணேன். ஒரு சில புக்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தேன். 11th 12th இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். குரூப் 2 2Aல ஜிகே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து கேட்பாங்களாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நிறையா கேட்பாங்க. ஒரு 10, 20 கரண்ட் அஃபேர்ஸ் கூட கேட்பாங்க. சொல்ல முடியாது. 15, 20 கரண்ட் அஃபேர்ஸ் கூட கேட்பாங்க. ஸோ குரூப் 2 2Aல கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அது போக 11th 12th ஸ்கூல் புக்கு கொஸ்டின் வரும். அவுட் ஆஃப் ஜிகே நிறைய கேட்க தான் செய்வாங்க. நமக்கு புக்கில் படிச்சதுன்னு பார்த்தோம்னா நம்ம குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின் நமக்கு தெரியாத ஒரு 15 கொஸ்டின் புக்கில் வந்திருக்கும். அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது நமக்கு. அதுவுமே 11th 12th வந்து வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு 5 கொஸ்டின் நம்ம நல்லா படித்து அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஈஸியாக கேட்கணும்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. சரிங்களா? அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவுட் சோர்ஸு ஆத்தர்ஸ் புக்கெலாம் வெளியே நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். சிஏ கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டெய்லி 4 to 5 ஹவர்ஸ் நான் ஜாப் போயிட்டு வந்துட்டு அடுத்து உட்காந்து ஒரு 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸோ டெய்லி படித்தேன். ஏன்னா குரூப் 2 ஒரு 4 வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் குரூப் 2 2Aவும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. சரிங்களா? இன்னும் நம்ம படிச்சு தான் இருக்கோம். சரிங்களா? அடுத்து பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான். ஏன்னா இப்போ 75 டேஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம மாட்டம் என்ன தேவைன்னு இன்றைக்கி ஒன்று படிப்போம், நாளைக்கு ஒன்று படிப்போம், சரி 2 நாள் கழிச்சு ஒன்று படிப்போம் அப்படின்னு நம்ம போயிட்டு இருந்தோம். நம்ம என்ன படிக்கணுன்றது நமக்கே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டடி பிளான் என்பது ஒன்று வேணும். சரிங்களா? இதனால் நம்ம இதான் பண்ண போகிறோம், இதை பண்ணுவோம், நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. நீங்களுமே என்ன சொல்கிறேன், பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னா, இப்படி தான் வந்து என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியல, இப்படி படித்து பார்ப்போம், இப்படி வின் பண்ணுவோம், இந்த 75 நாள் இதை கண்டினியூஸாக பண்ணுவோம், இதை படித்தா நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் வச்சுக்கிட்டேன். அடுத்து ரிவிஷன் பண்ணுவேன். நான் ரிவிஷனை வந்து எப்பவுமே விடவே மாட்டேன். இப்போ 3 நாள் படிக்கிறேன்னா ஒரு 4 நாள் ரிவிஷன் பண்ணிடுவேன். 5 நாள் படிக்கிறேன்னா 2 நாள் ரிவிஷன் உட்காந்து பண்ணிடுவேன். ஸோ ரிவிஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டுங்க. ரிவிஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே டயத்தில் நிறைய தகவல் படிக்க மாட்டேன். கொஞ்சம் தகவல் தான் படிப்பேன். அதை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிடுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து கன்ஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா வந்து ரீசனிங்க்கு வந்து அவ்வளோ வெயிட்டேஜ்லாம் கிடையாது. சும்மா 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ 2025க்கு அப்புறமே தான் அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து ரீசனிங் கேட்டாங்க 2024ல். அதுக்கப்புறம் இப்போ ரீசனிங்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நம்ம ரீசனிங்கும் பார்க்கணும். முதல்ல ஈஸியாக கேட்டாங்க, இப்போ ரொம்ப கடினமாக தான் கேட்குறாங்க. அதனால் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour ரீசனிங் ப்ராக்டிஸ்க்கு கம்பல்சரி வந்து நான் பண்ணேன். சரிங்களா? அடுத்து வந்து என்ன பண்ணால் ரிவிஷன் அண்டு டெஸ்ட்டு. நான் வந்து அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், ரிவிஷன் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். டெஸ்ட்டு கம்பல்சரி போட்டுருவேன். சரிங்களா? ஒரு 5 days ஒன்ஸோ 3 days ஒன்ஸோ ஏதோ ஒரு டெஸ்ட்டு. இப்போ என்னால் 10 நாள் தொடர்ச்சியாக டெஸ்ட்டே போட முடியல, ஏதாவது வேலை வந்துருச்சுன்னா எப்படி சார் டெஸ்ட்டு போடலாம், அந்த கடைசி 10 நாள் போடல, ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக டெஸ்ட் மட்டும் தான் போடுவேன், படிக்க மாட்டேன். ஸோ டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது படிக்க மாட்டாங்க, போய் உட்காந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம். நம்ம வீட்லேயே நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டெஸ்ட் போட்டு பார்த்தேன். ஸோ கடைசியாக வந்து நான் என்ன பண்ணேன்னா, சிஏக்கும் அவுட் சோர்ஸ் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். உங்களுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிஏ கரண்ட் அஃபேர்ஸுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே படிங்க. ஸ்கூல் புக்கு படிக்க வேணாம்னு சொல்லலை, அதுவும் படிக்கணும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவுட் சோர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படிக்கணும். என்னென்ன புக்ஸ் கூட அடுத்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். அடுத்த வீடியோக்குள்ள வந்து எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் படித்தேன், அவுட் சோர்ஸும் சிஏவும். சரிங்களா? ஜிகேக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அடுத்து எப்படி படிக்கலாம், எங்கே படிக்கலாம், ஒரு ஸ்டடி பிளான் இதெல்லாம் வந்து கொடுக்குறேன். எல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.